ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி திருவாதிரை நோன்பு. காலையிலேயே குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டு செடியில் ரோஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். திருவாதிரை நோன்பு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வரும். அந்த அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவருக்காக வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து பூஜை பண்ணுறது வழக்கம். திருவாதிரை நோன்பு அக்கா வீட்லேயே ஒன்றா சேர்ந்து கும்பலான்னு அங்கே கிளம்பி வந்து சமையல் வேலையும் ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. 3 வகையான பொரியல், பூசணிக்காய் பொரியல், அடுத்ததாக பீக்கங்காய் பொரியல், 3வது பொடலங்காய் பொரியல். எல்லாமே கொடிக்காய் தான் பொரியல் பண்ணணும். அதில் 3 காய் கொடிக்காயாக பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, பருப்பு ரசம், குழம்பு பாசிப்பருப்பு போட்டு குழம்பு வச்சாச்சு. அது கூடவே சாதம் வச்சு எடுத்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடித்ததும் அப்படியே வடை செய்யலான்ட்டு ஊற வச்ச பருப்பை ஆட்டி அதை வடை சுட்டுட்ருக்குறேன். வடை செஞ்சு முடித்ததும் திருவாதிரை களி செய்யலான்ட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுன்னு அது கூட 1 டம்ளர் அரிசி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றி நல்லா வேகட்டுன்னு 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து கொட்டிட்டு அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கியாச்சு. வாசலில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சக்கயிறு வச்சுட்டு தலை வாழை இலை போட்டு நம்ம செஞ்சதை எல்லாத்தையும் பரிமாறி பூஜை பண்ணி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே மஞ்சள் தோட்டத்துக்கு போய் நாளைக்கு தை பொங்கல் வைக்கிறதுக்கு மஞ்சள் கொத்து வேணும். இப்பயே நம்ம எடுத்து வச்சிடலான்ட்டு ஒரு 2 கொத்து மஞ்சளை எடுத்துட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி மார்கழி கடைசி நாள். எங்கள் ஊரில் காப்பு கட்டுவாங்க. நம்ம வீட்டு வாசலில், வீட்டுக்குள்ளே, வெளியில், மொட்டை மாடியில், கிணத்துல, மோட்டர் ரூமில், அப்புறம் தோட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் காப்பு கட்டுவாங்க. இந்த காப்பு கட்டுக்கு எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கொத்து வேப்பையில், 1 கொத்து ஆவாரம்பூ, 1 கொத்து பூளைப்பூவை ஒன்றா சேர்த்தி வீட்டு வாசலில், வீட்டுக்குள்ளே, மொட்டை மாடியில், தோட்டத்தில், கிணத்துக்கு, அப்புறம் மோட்டர் ரூமுக்குன்னு எல்லா இடங்களையும் வைப்பாங்க. மார்கழி மாதம் முழுவதும் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல், சுண்டல் வேக வச்சு பூஜையும் பண்ணுவாங்க. இங்கே எல்லா வீட்டிலையும் சாயங்கால நேரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் மார்கழி மாதம் கடைசி நாள் காப்பு கட்டணைக்கு இப்படி தான் எல்லா வீடுகளையும் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.